ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தா பயமாக இருக்குப்பா. முக்கியமாக அவங்களோட ஸ்பின்னர்ஸை பார்த்தா ரொம்பவே பயமாக இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி நடக்க போகிற இந்தியா vs ஆஸ்திரேலியா அரையிறுதி போட்டியில் இந்திய அணி வெல்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் கேப்டன் சொல்லாங்க ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு இன்றைக்கி விளையாட போகிற செமிஃபைனல் போட்டி குறித்து. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி குறித்தும் ஆஸ்திரேலியா குறித்தும் சில பல கருத்துக்கள் ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா vs ஆஸ்திரேலியா பிக் டேங்க. இன்றைக்கி செமிஃபைனல் 1 தொடங்க போகுதுங்க. சாம்பியன் ட்ராஃபி யார் ஃபைனலுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அது குறித்து நம்ம ரிக்கி பாண்டிங் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி ரொம்ப வலுவான அணியாக இருக்காங்க. முக்கியமாக அவங்க ஸ்பின்னர்ஸை நான் சொல்லுவேன், நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸாக இருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்கிற ஒரே கண்ட்ரி ஒரே டீம் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் நான் சொல்லுவேன். வேறு எந்த அணிக்கிட்டும் இந்த அளவுக்கு ஒரு ஸ்பின்னர்ஸ் பட்டாலும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியில் ஒருத்தர் போனால் ஒருத்தர் நல்ல ஸ்பின்னர்ஸ் குவாலிட்டியாக வந்துகிட்டே இருக்காங்க. இதுதான் அவங்களோட பலம். அந்த பிச்சில் கண்டிப்பாக நல்ல ஒரு எடுபடும் அவங்களோட ஸ்பின்னர்ஸுக்கு. இந்திய அணியோட பேட்டிங் டெப்த்தும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கில் நல்ல ஃபார்மில் இருக்கார். விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் அசுர ஃபார்மில் இருக்கார். இந்தியனோட பேட்டிங் போலிங் எல்லாமே நல்லா இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி நடக்க போகிற போட்டி ஆஸ்திரேலியா அணிக்கு ரொம்ப சவாலாக இருக்குன்னு சொல்கிறத விட இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க தொடர்ந்து ஒரே கிரவுண்டில் விளையாடுறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இது சாதகம் தான். அதெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பாக இன்றைக்கி இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காப்புல. வழக்கமாக தலைவன் நம்மளை புகழ்ந்தே பேச மாட்டார். அதுலேயும் ஒரு காரணத்தை சொல்லிட்டாரு பாருங்க. ஒரே கிரவுண்டில் ஆடுறாங்களா அதெல்லாம் நல்ல ஃபேவரட் இருக்கா? ஏங்க, எந்த கிரவுண்டில் ஆடினாலும் நல்லா விளையாடினா தாங்க ஜெயிக்க முடியும். இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லக்கூடாது எப்பவுமே. பட் தோத்துட்டா ஆஸ்திரேலிய வீரர்கள் கண்டிப்பாக நீங்கள் வேணால் பாருங்கள், நான் சொல்கிறத இதை தான் காரணம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியா முன்னாள் வீரர்கள் சொல்லுவாங்க, விளையாடுற வீரர்கள் சப்போஸ் இன்றைக்கி ஆஸ்திரேலியா தோத்துட்டா கண்டிப்பாக இந்த காரணத்தை சொல்லுவாங்க. நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க வேர்டு. அந்த அளவுக்கு தாங்க. ஏன்னா இந்திய அணி உண்மையாக ஒரு குவாலிட்டியான அணியாக இருக்காங்க. அது யாரும் பேச மாட்டுறாங்க. இந்த ஒரே கிரவுண்டில் விளையாடுறாங்க, அந்த மாதிரி விளையாடுறாங்க, இந்த மாதிரி விளையாடுறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான ஒரு பிஹேவ் தான் ஒரு கிரிக்கெட்டில். பரவாயில்ல விடுங்க, சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் போவாங்க. பட் இந்திய அணி செம வலுவாக இருக்குங்க. ஆஸ்திரேலியா நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. என்னதான் ஃபாஸ்ட் பவுலிங்கில் பேட் கமென்ஸ், ஸ்டாக்கு, ஹேசல்வுட்டு, மிச்சல் மார்ஷ்லாம் நிறைய பேர் நட்சத்திர வீரர்கள் இல்லைனாலும் நல்லா பண்ணுறாங்க. இது வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. பேட்டிங்கும் ஆஸ்திரேலியானையும் அசுரத்தனமாக இருக்குது. 350 ரன் இங்கிலாந்துக்கிட்டே சேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ரெண்டுமே அவங்களும் வெயிட்டாக தான் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு கடுமையான போட்டிங்க. இது வரைக்கும் சாம்பியன் ட்ராஃபியில் பார்க்காத ஒரு போட்டி இன்றைக்கி நடக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. ஆஸ்திரேலியாவா இல்லை இந்தியாவா? ஆஸ்திரேலியாவை இந்திய அணி 2023 வேர்ல்டு கப் ஃபைனலில் தோற்றதுக்கு இன்றைக்கி பழி வாங்குமா? அந்தமாதிரி நிறைய கேள்விகள் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக பழி வாங்கும் நான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.